ஓனா வந்து எதுவுமே யோசிச்சோ பேசி எதுவுமே நான் இதுவரைக்கும் பார்க்கல. ஹலோ ஆல், இன்னைக்கு எபிசோடு வந்து படு கேவலமாக இருந்தது. சரி, கானா வினோத் ஒரு விஷயம் வந்து சுபிக்ஷாவை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு இது வரைக்கும் வந்து தனியாக சிந்திச்சு இல்லை அவங்க தனியாக பேசி நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் வந்து அண்ணன் தங்கச்சி விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். அன்னைக்கு திவ்யா கூட ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டையில் கூட என்ன பேசணும்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் கிட்ட கேட்டுட்டு தான் வந்து பேசிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. இது வரைக்கும் வந்து தனியாக எந்த ஒரு டிசிஷனும் சுபிக்ஷா எடுக்கலன்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே கானா வினோத் பேசுனதுக்கு அந்த அளவுக்கு வந்து கிளாப்ஸு. ஆனால் இந்த சுபிக்ஷாலாம் பாருக்கிட்ட பேசும்போது மட்டும் நல்லா பேசும். விக்ரம் அண்ட் சுபிக்ஷா ரெண்டும் அண்ணன் தங்கச்சி விளையாட்டு தானே விளையாடிட்டு இருந்தது. எத்தனை டிசர்விங்கான கண்டஸ்டண்ட்டை வெளியே அனுப்பி கடைசியில் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி மக்கு சாம்பிராணிகளை தான் வந்து உங்களுக்கு கிடைச்சதா பிக் பாஸ்? இந்த டாப் 6 டாப் 7 பார்க்கும்போதே வந்து செம்ம கடுப்பாக இருக்குது. இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவீங்களா நீங்கள்? யாரெல்லாம் போவாங்க, யாரெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து எலிமினேட் ஆவாங்கன்னு நினச்சாங்களோ அவங்களெல்லாம் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கீங்க. பிரவீனெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே அனுப்பிச்சிட்டீங்க. இப்போ கடைசியில் பாரூக் அமர்தீன் அவங்க இருந்தாலாவது செம்ம காம்படிஷனாக இருக்கும். ஏன்னா அவங்க இருந்தால் தான் வந்து எல்லாருக்குமே பயம். இப்போ வந்து என்ன எல்லாமே வந்து மொக்க பீஸாக இருக்குது, இல்லை முட்டா பீஸாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கே. எனிவே வினோத் வந்து சுபிக்ஷா வந்து செம்மையாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். இந்த பொண்ணு இது வரைக்கும் தனியாக பேசுறதில்ல, வெறும் அண்ணன் தங்கச்சி விளையாட்டு தான். எது பேசினாலும் வந்து அண்ணங்கிட்ட கலந்து பேசாமல் ஒரு வார்த்தை கூட அது பேசாது. ஸோ தனியாகவே யோசிக்கிற புத்தி இல்லை அவளுக்குன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து சுபிக்ஷா வந்து இன்றைக்கி எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி எல்லாருமே வந்து டாப் 6 இருக்காங்க. எத்தனை பேர் இப்போ? 6ஆ? ஆமாம், 6 பேர் தான் இப்போ இருக்காங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு பிடிச்சவங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மக்களே.